ஹலோ ஒன் அண்ட் மெயின் வெல்கம் டு நாவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ரெட்டத்தலை டீசர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தை டீசர் 1 month முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் கவனிச்சு வாட்ச் லைட்டர் போட்டு வச்சிருந்தேன். ஸோ மறுபடியும் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன். கண்ணம்மா ஃப்ரம் ரெட்டத்தலை ஃபர்ஸ்ட் சிங்கிள். நம்ம சாம்சியாஸோட மியூசிக்கல்ல நம்ம தனுஷ் சாரோட ஒர்க்கல்ல நான் அதை பார்த்து ரியாக்ட் பண்ணல. ஸோ அப்பதான் தோணுச்சு, ஓகே ரெட்டத்தலையா, சரி அதை சேர்த்து ரியாக்ட் பண்ண சொல்லிட்டு பாருங்க எத்தனை நாள் கழிச்சு ரியாக்ட் பண்றேன்னு. அது அப்லோட் பண்ணி எத்தனை நாள் இருக்கும் எனக்கு சத்தியமா தெரியல, ஐடியா இல்லை. இந்த வீடியோ நீங்க எப்போ பார்க்க போறீங்க எனக்கும் ஐடியா இல்லைங்க. ஏன்னா இதை ஃபாலோ பண்றவங்க தெரியும், நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ எப்போ வருதோ அப்போ காத்திருந்து பாருங்க, சரிங்களா? தேங்க்யூ. ஸோ ரெட்டத்தலை, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஒன்று வந்துச்சு. ஸோ ரெட்டத்தலைன்னு சொன்னா கண்டிப்பாக டபுள் ஆக்ஷனாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அருண் விஜய் டபுள் ஆக்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது அஃப்கோர்ஸ் தடம் நம்ம டபுள் ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருப்பாரு. அது ஒரே லுக்காக இருக்கும். லுக்ஸ்ல பெரிய ஒரு என்ன சொல்றது எஃபர்ட் எடுத்த மாதிரி தெரியல. பட் பாடி லாங்குவேஜ், கேரக்டர்ஸோட பாடி லாங்குவேஜ்ல அந்த பேசுற ஸ்லாங், பாடி லாங்குவேஜ், அந்த மேனரிசம்ஸ் அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு குட் அண்ட் பேட் அந்த ஒரு டிஃபரன்ஷியேட் தெரியும். அந்த ஒரே லுக்கா இருந்தாலும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயும் இந்த மேனரிசம் பேசுற விதத்துலயும் டிஃபரெண்ட் தெரியும், தவிர்த்து இந்த லுக்ல டிஃபரெண்ட் தெரியாது. அது ரொம்ப நல்லா அழகா புல் ஆஃப் பண்ணிருப்பாரு. ரெண்டாவது இது ஒரு படங்க, ஒரு படத்துல மாஃபியாவா ஏதோ கேங்ஸ்டர் மாஃபியான்னு நினைக்கிறேன். அந்த படம் பேரு எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லைங்க, சாரிங்க. மாஃபியான்னு நினைக்கிறேன். ஓகேவா? மாஃபியா சாப்டர் 1 அதான் நினைக்கிறேன். அதில் போலீஸாக வருவார் ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் இன்னொன்று கேரக்டர் அருண் விஜயோட இன்னொரு கேரக்டர் தம்பி கேரக்டர். அது தம்பியா அண்ணனான்னு தெரியல, டிமிட்ரின்னு வரும்னு நினைக்கிறேன். டிமிட்ரியா ஏதோ ஒரு பேர் வருவாங்க. டியூவல் ஒரு நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர், அந்த வில்லன் கேரக்டர், கிளீன் ஷேஃப் கேரக்டர் கடைசியில தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஓகேவா? லைக் ஒரு போஸ்ட் கிரெடிட், மிட் கிரெடிட் சீன் மாதிரி தான் ரிவீல் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஃபுல் ஃபிளெஜ்டா வர மாட்டாங்க. மேபி சாப்டர் 2ல ஃபுல்லா வருவாரு. ஓகேவா? ஸோ அந்த வகையில இது அடுத்ததா நடிக்கிறது டுவல் ரோல். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருமா? ஸோ ஒரு 1 minute 35 secondsக்கான டீசர் தாங்க. ஓகேவா? எனக்கு எப்படி வரப்போன்னு தெரியல. ஏன்னா டேரக்டர் நம்ம மான்காரத்தை எடுத்தல அந்த டேரக்டர் தான். ஸோ வாங்க, மியூசிக்கே எனக்கு செம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. சாம்சியாஸ் ஒரு ட்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லரா தான் இருக்க போது. மியூசிக் எப்படி இருக்க போது காத்து பார்ப்போம். ஸோ வாங்க பார்த்துட்டு பேசுவோம். லெட்ஸ் வாட்ச். வில் கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. ఇప్పుడు లేచి అడుగు, తేజావ కొన్నవన కొల్లనున. I don't know your name, your face is a blur, a shadow that dances. English pata. I have seen him as a head, and I've seen him chopping the heads. The echo of footsteps, I can't make them clear. A whisper in the static, are you even here? நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? உபேந்திரா, மல்பே உபேந்திரா. கோவா ஒன்னும் பழைய கோவா இல்ல, தெரியும்ல? கோவா பழைய கோவா இல்லதான். ஆனா உபேந்திரா அதே பழைய உபேந்திரா. புலி என்னைக்குமே புலிதான். நல்லா இருக்குங்க. ஆனா அந்த அளவுக்கு பெருசா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சு மியூசிக் அப்படியே டபா டிபின்னு போட்டு அந்த கேரக்டர் அப்படியே சிரிக்கிற மாதிரி பேசுற மாதிரி காமிக்காம ஒரு மாதிரி சட்டலா முடிச்சிருக்காங்க. அந்த இங்கிலீஷ் பாட்டு நல்லா இருக்கு. அப்படியே அனிருத் போடுற மாதிரி இருக்கு. சாரி சார் சாம்சியாஸ், அது கம்பேர் பண்ணணும்னு இல்லை. பொதுவா ஒரு பாட்டுல தானே வரும். பட் கைதியை மறந்துட்டோம். கைதி படத்துல ஒரு இங்கிலீஷ் பாட்டுக்குன்னா இருக்கா, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த டோன்ல தான் எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சாம்சியாஸ் சார் நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் மியூசிக்கல்லா ஒன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். லைக் அவனாலேயும் ஆக்ஷன் த்ரில்லர் பண்ண விடுதாண்டா அந்த மாதிரி மனசா மெலடிக்கும் பின்னுவாரு, குத்து சாங்கா பின்னுவாரு. இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லருக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வச்சும் அந்த இங்கிலீஷ் பாட்டெல்லாம் பின்னுவாரு. ஸோ மியூசிக்
no worries. Performance, no worries. Arun Vijay with dual roles. So story என்னவா இருக்க போகுது, மேக்கிங் எப்படி இருக்க போகுது, லேக் இல்லாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும், ஏதாவது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் புதுமதியா ஸ்டாரி அரசியலே அடைக்காம கொஞ்சம் புதுசா தந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு. ஸோ லுக்ஸ் நல்லா இருக்கு. அருண் விஜய் எந்த ஒரு டைலாக்ஸும் பேசவே இல்லை, அது நல்லா இருக்கு. ரொம்ப சட்டிலா, அதாவது மாஸ் பிஜிஎம் போட்ட எதுவுமே இல்லாம சட்டிலா முடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஒரு ஓவர் பில்டப் இல்லாத, பில்டப்பே இல்லாத ஒரு பக்காவான ஒரு ட்ரெய்லர் கட்டு கண்டிப்பா சொல்லுவேன், டீசர் கட்டு. இது போதும் சரிங்களா. பில்டப் பண்ண படங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு யாருக்கு தெரியுமே. ஸோ இது போதும், நல்லா வரும் தான் கண்டிப்பா படம் சரிங்களா. ஸோ நான் கீழே ஒருத்தர் லிங்க் ஷேர் பண்றேன், யாரெல்லாம் ஒன்றும் பார்க்கலையோ மறக்காம பார்த்ததுக்கு அப்புறம் உங்க 1000 வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Thank you for having me. Take care. Bye.